أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் புகழ்ச்சியும் எங்களை படைத்து பரிபாலிக்கின்ற ஏகவல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கு என்றென்று முடித்தாகும். அவன் தனித்தவன், அவன் யாவற்றை விட்டும் தேவையற்றவன். அவன் இவ்வுலகில் பிறக்கவும் இல்லை, பிள்ளைகளாக யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை. அவன் தூய்மையானவன், அவனுக்கு நிகராக யாருமே இல்லை என்று ஏகவல்லவன் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாகவும், அல்லாஹ்வின் அருளும் ஈடேற்றமும் கருணையும் எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்றாரை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், அன்று முதல் நாளை மறுமை வரை பின்பற்றி நடக்கின்ற அத்தனை நல்ல மக்கள் மீது உண்டாவதாக பிரார்த்தித்தவனாகவும் இம்முறை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அல்லாஹ்வுடைய பயத்தோடு அச்சத்தோடு வாழ்ந்து கொள்ளுமாறு நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒரு மனிதன் இந்த உலகத்தை அவன் எப்படி கருதுவான் என்று பார்க்கின்ற நேரத்தில், இந்த உலகம் என்பது அது இன்பத்துக்குரிய ஒரு முஃமினை பொறுத்தமட்டில் இன்பத்துக்கோ அல்லது அவனுடைய எல்லா சொகுசுகளையும் அனுபவிக்கும் இடமாக ஒரு முஃமின் இந்த உலகத்தை அவன் கருத மாட்டான். இந்த உலகம் என்பது அவனுடைய பார்வையில் ஒருவர் மௌத்தாகிறார் என்றால் அந்த மௌத்து இந்த உலகத்திலே முடிந்து விடுவது என்ற அர்த்தமல்ல. அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஆகிராவுடைய வாழ்க்கை தான் அது ஆரம்பம், அதுதான் நிலையானது என்ற எண்ணத்தோடு ஒரு முஃமின் வாழ்வான். அப்படி என்றால் ஒரு முஃமின் இந்த உலகத்தை அந்த மறுமைக்காக வேண்டி அறுவடை செய்யக்கூடிய, மறுமையில பலன் தரக்கூடிய, பயன் தரக்கூடிய அமல்கள் அதிகமாக இந்த உலகத்தில் அவன் செய்து கொள்வான். அல்லாஹ் குர்ஆன்ல 3 அமல்களை சொல்றான். அந்த அமலை பொறுத்த மட்டில் ஒரு முஃமின் நாளை மறுமையில் அவன் நஷ்டமடையாத லாபத்தை எதிர்பார்க்கின்ற அந்த எதிர்பார்ப்பாக அந்த 3 அமலையும் சொல்கிறார். அதிலே ஒரு முஃமின் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை அந்த விஷயம் எங்களுக்கு உறுதிப்படுத்துகிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிற நேரத்தில், இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ், நிச்சயமாக குர்ஆனை ஓதக்கூடியவர்கள், வ அகாமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்கள், வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியா, நாங்க அவங்களுக்கு கொடுத்த ரிஸ்கில இருந்து இரகசியமாகவும் பரகசியமாகவும் அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிப்பாங்க, சதக்கா செய்வாங்க. இப்படியானவங்க இருக்கிறாங்களே, இந்த 3 விஷயத்தையும் செய்யக்கூடியவங்க குர்ஆனை ஓதுறாங்க, அத போல தொழுகையை சரியான நேரத்துக்கு அதை நிலைநாட்டி வாராங்க,
அதோட அவர் சதக்காடி விஷயத்துல ஈடுபட்டாங்க. இப்படியானவங்க ஈக்கிறானே யர்ஜூன திஜாரத்தல் லன் தபூர், அவங்க அல்லாஹ்விடத்துல அவங்க எதிர்பார்க்கிறாங்க, அல்லாஹ் எனக்கு தருவான் என்று உறுதியோட ஆசை வைக்கிறாங்க. யர்ஜூன திஜாரத்தல் லன் தபூர், எப்போதுமே தோல்வி அடையாத நஷ்டம் அடையாத ஒரு வியாபாரத்தை அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அவங்க இத ஒரு முதலீட்டா செய்யறாங்க, அதனுடைய பயண மறுமையில எதிர்பார்த்து ஈக்கிறாங்க என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் உறவுகளே, இந்த 3 விஷயங்களும் சாதாரணமான விஷயம் அல்ல. ஒன்று, நாங்க ஓதுற குர்ஆன், நாங்க சரியாக நிறைவேற்ற தொழுக, நாங்க செய்கிற சதகா, தொழு, இந்த 3 விஷயங்களும் ஒரு முஃமினின் வாழ்க்கையில வந்து விடுமாக இருந்தால் அவன் பாவத்தில நுழைகிறதுல இருந்து அது தடுக்கும், அவன் வீணான காரியங்களில் நுழைகிறதிலிருந்து அது தடுக்கும், அவனை ஒரு நல்ல மனிதனாக அந்த 3 அமல்களும் அவனை கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருக்கும். இதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல தொழுகையை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை இருக்கிறதே அது பாவமான மானக்கேடான காரியங்கள்ல இருந்து, அசிங்கமான காரியங்களை மனுஷன் செய்வதில் இருந்து ஒரு மனுஷனை தடுக்கும், நெறிப்படுத்தும் என்கிறார். அத போல அந்த சதகா பற்றி நபிகளா சொல்லுகின்ற நேரத்தில் சதகா இருக்கிறதே ஒரு மனுஷன் பாவத்தை அழிச்சிரும். எப்படி தண்ணீர் ஒரு நெருப்பை அணைச்சு விடுமோ அத போல பாவத்தை அது அணைச்சிரும் என்றாங்க. செஞ்ச பாவத்தில இருந்து அவனை அதிலிருந்து தூய்மைப்படுத்தி பாவத்துக்கு நெருங்காத ஒரு விஷயத்தை அது கொண்டு வரும். அத போலதான் அல் குர்ஆன் என்பதும். இன்றைய இந்த ஜும்மால நாங்க அல் குர்ஆனை எந்த அளவுக்கு ஓதணும், அந்த ஓதுற நேரத்தில் என்னென்ன கடைபிடிக்கணும், எப்படி நாங்க அதுக்கு ஆர்வம் காட்டணும் போன்ற விஷயங்களை பார்க்கலாம் நினைக்கிறேன். குர்ஆன் ஓதுறது இருக்கிறேன், அது எங்களை பாவத்தில் இருந்து தடுக்கக்கூடிய மிகப்பெரிய காரணமாக இருந்து கொண்டு இருக்கிறது. குர்ஆன் அதை பற்றி நபிகள் சொல்கின்ற நேரத்தில் ஒரு வீட்டுல குர்ஆன் ஓதப்படுது இல்ல, நபிகளால் சொன்னாங்க, உங்களோட குர்ஆன் உங்களோட வீட்டை கபருஸ்தானங்களாக மக்பராகளாக ஆக்கி கொள்ளாதீங்க, நீங்க குர்ஆனை ஓதுங்க என்றாங்க. மக்பராவுடைய இடத்துல அந்த கபருஸ்தானம் என்ற அந்த கபருடைய மையவாதிகள்ல குர்ஆன் ஓத இயலாது. அத போல வீட்டுல குர்ஆன் ஓதப்படாம இருக்குமாக இருந்தால் அது பாலடைஞ்ச வீட்டை போல அந்த வீட்டில இலகுவாக அந்த பாவங்கள் குடிகொள்ளும். ஒரு வீட்டுல பாவம் நடக்குதா, ஒரு வீட்டுல அசிங்கங்கள் நடக்குதா, ஒரு வீட்டுல அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட தன்மை இல்லையா, அந்த வீட்டுல குர்ஆன் ஓதப்பட்டது என்ற அர்த்தம். ஒருவர் எந்த மகன் திருந்தனும், எந்த பிள்ளைக திருந்தனும், எங்களுக்குள்ள மாற்றம் வரணும் என்றால் முதலாவது நாங்க தொடர்பட வேண்டியது குர்ஆனோட. குர்ஆனை ஓதோனும், குர்ஆனை விளங்கோனும், குர்ஆனை படிக்கணும், குர்ஆனோட அமல் செய்யணும். எங்கள்கிட்ட முதலாவது வர வேண்டிய குர்ஆனை ஓதுற பண்பு. எங்கட வாழ்க்கையில குர்ஆன் ஓதப்படுதே இல்லையா, நான் கொஞ்சம் யோசிக்கணும், ஏன் மறுமைக்காக நான் என்ன தேடி வைத்துக் கொண்டிருக்கிறேன். நபிகளார் வேறொரு ஹதீஸ்ல சொல்லுகின்ற நேரத்தில் குர்ஆன் இல்லாத அந்த உள்ளம் இருக்கிறது, அது எப்படி தெரியுமா, பாலடைஞ்ச வீட்டை போல. ஏன் அந்த உள்ளத்தில மோசமான பண்புகள், மோசமான எண்ணங்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாத தன்மை என்று எல்லாம் அவனை ஆட்கொள்ளும். நாங்க மாற்றத்தை எதிர்பார்க்கிறோமா? நான் திருந்தோனும், நான் மோசமான விஷயங்களை பார்க்கப்படாது, மோசமான விஷயங்களை கேட்கப்படாது, இஸ்லாம் தடுத்த விஷயங்களை கேட்கப்படாது, அதுல உள்வாங்கப்படாது என்று நாங்க நினைக்கிறோமா? நாங்க முதலாவது போக வேண்டிய இடம் அல் குர்ஆன். அதை ஓதோனும், அதை ஓதுறது எங்களுக்கு பாதுகாப்பு தரும். இதனால தான் நபிகளார் வேறு ஹதீஸ்ல சொல்லுகின்ற நேரத்துல குர்ஆன் இருக்கிறதே அது இந்த உலகத்துல உங்களுக்கு ஒளி போன்றது என்றாங்க, மறுமையில அது உங்களுக்கு ஆதரவாக வரும் என்றாங்க. அப்படி என்றால் இந்த உலகத்துல நாங்க பிரகாசிக்கணுமா, எங்கட வாழ்க்கையில பரக்கத் இருக்கணுமா, எங்கட செயற்பாட்டுல பரக்கத் இருக்கணுமா, எங்கட தொழில்ல பரக்கத் இருக்கணுமா, எங்கட எல்லா விஷயங்களும் மன நிம்மதி வேணுமா, நாங்க முதலாவது போக வேண்டிய இடம் அல் குர்ஆன். எங்கட வாழ்க்கையில நாங்க குர்ஆன் ஓதுறது இல்ல, குர்ஆன் ஓதி வருடக்கணக்காகுது, குர்ஆனை திரட்டி வருடக்கணக்காகுது, மாதங்கள் ஆகுது என்றால் நாங்க கொஞ்சம் எங்களை யோசிக்கணும். நான் எந்த அளவு கேட்கிறேன். ஒன்று, மறுமைக்காக நாங்க இன்னும் தேட முற்படல, மறுமைக்காக தேடினாங்க இன்னும் முற்படல.
இந்த உலகத்தில் ஒரு பிசினஸ் என்று வார நேரத்தில் இதுல இவ்வளவு முதலிட்டால் இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சால் இப்படி கிடைக்கும் அப்படி கிடைக்கும் உடனே நாங்க இன்வெஸ்ட் பண்றோம், உடனே முதலீடு செய்கிறோம் அந்த லாபத்தை பெறுவதற்காக. ஆனால் அல்லாஹ் மறுமையில தோல்வி அடையாத, அதே போன்று நட்டம் அடையாத, நஷ்டமடையாத ஒரு விடயமாக இருக்குமாக இருந்தால் அந்த குர்ஆன் ஓதுறத்தை செல்கிறார் என்றால் எங்கட குர்ஆன் ஓதுற எந்த அளவுக்கு இருக்கிறது? குர்ஆன் இருக்கிறதே, நாங்க எப்போதும் எந்த விஷயம் எங்களுக்கு நாளை மறுமையில பரிந்து பேசும் என்று வருகிறதோ அதுக்கு நாங்க முந்திக் கொள்ளணும். நோன்பே அது பரிந்து பேசும், அதுக்கு முந்திக் கொள்ளணும். அதே போல தொழுகா பரிந்து பேசுமா முந்திக் கொள்ளணும். என்னென்ன விஷயங்கள் நாளை மறுமையில எங்களுக்காண்டி ஷஃபாஅத் செய்ய பரிந்து பேச வருமோ அந்த விஷயங்கள்ல நாங்க என்ன செய்ய முந்திக் கொள்ளணும். அதுல மிக முக்கியமானதுதான் இந்த குர்ஆன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குர்ஆனை நீங்க ஓதுங்க, ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி. அது நாளை மறுமையில அதை ஓதின அதை கடைபிடிச்சவங்களுக்காக அது சிபாரிசு செஞ்சு கொண்டு வரும், பரிந்து பேசிக் கொண்டு வரும். எனவே நீங்க குர்ஆனை ஓதுங்க என்றாங்க. அத போல அல்லாஹ் நபிகளாரை பார்த்து சொல்லுகின்ற நேரத்தில வரத்தில் குர்ஆன தர்தீலா, நபியே நீங்க குர்ஆனை தர்தீலாக ஓதுங்க, குர்ஆனை நிறுத்தி நிறுத்தி அழகான முறையில நீங்க ஓதுங்க என்றாங்க. அப்படி என்றால் நாங்க என்ன செய்ய குர்ஆனோட தொடர்பு படணும். அத போல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்ற நேரத்தில இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. அந்த ரசூல் சொல்லுகிறாங்க அல்லாஹ் சொல்லுகிறான், ஏன் இந்த சமூகம் இருக்கிறதே அவங்க இந்த குர்ஆனை வெறுக்கப்பட்ட உண்டாக, விருப்பம் இல்லாத உண்டாக அதை எடுத்துக்கொண்டாங்க. அதுக்கு விளக்கம் சொல்லுகின்ற நேரத்தில காஃபிர்கள் மட்டுமல்ல இந்த குர்ஆனை வெறுக்கிறது என்ற அர்த்தம் அல்ல. இதை பற்றி ஒவ்வொரு சுபரிசோதனை செய்கிற நேரத்தில் அவங்களை பத்தி கேட்டுக்கொண்ட நேரத்துல கொஞ்சம் யோசிக்கணும். குர்ஆனுக்கும் என்னுடைய தொடர்பு எப்படி ஈக்குது? இந்த குர்ஆன் தேவையில்லை என்று வெறுக்கிறது அர்த்தம் அல்ல. குர்ஆனை பெற்றதுக்கு மனசு வரலையா, விருப்பம் வரலையா, குர்ஆனை ஓதுறதுக்கு எண்ணம் வரல என்றால் எங்களை அறியாம குர்ஆனை விட்டும் நாங்க பின்னாக்கி கொண்டு ஈக்கிறோம், குர்ஆனை விட்டும் நாங்கள் பின்னடைஞ்சு கொண்டு ஈக்கிறோம். குர்ஆனை பெற்றதுக்கு மனசு வரல, விருப்பம் வரல. அதே நாங்க ஏதோ பார்க்கிற பேஸ்புக்கா இருக்கேன், வாட்ஸ்அப்பா இருக்கேன், ஏதோ ஒரு மெசேஜ் வந்தால் கூட உடனே எடுத்து பார்க்கிறோம். ஏன்? அதே போல போன் கையில ஈக்குதென்றால் நாங்க அடிக்கடி எடுத்து பார்க்கிறோம். ஏன்? அதில எங்களுக்கு விருப்பம் ஊட்டப்பட்டிருக்கிறது, எதுவாக இருந்தாலும் பார்க்கிறோம். ஏனென்றால் அதில விருப்பம் இருக்கிறது. அதே குர்ஆனுடைய விஷயம் என்று வார நேரத்தில் குர்ஆனை திரட்டுவதற்கு மனம் இடம் கொடுப்பதில்லை. அத போல யாரோட ஸ்டேட்டஸ்ல குர்ஆனிய வசனங்கள் போய்கொண்டிருக்கிறது கேட்கிறதுக்கு விருப்பம் இல்லை, அதை அப்படியே தட்டிட்டு போறோம் என்றால் எங்களை அறியாம விருப்பம் இல்லாத தன்மை குர்ஆனோடு எங்களுக்கு வந்துட்டு அந்த விருப்பம் இல்லாத தன்மை தொடர்கின்ற நேரத்தில் குர்ஆன ஒரு மாதம் ஓதல்ல, குர்ஆன 2 மாசம் ஓதல்ல, குர்ஆன வருட கணக்கில் ஓதல்ல என்றால் எங்கட உள்ளத்துல இருந்து குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்க எங்கட வாயால எப்படி சொன்னாலும் உள்ளத்துல இருந்து அந்த அன்பில்லாத ஒரு தன்மை வரும். அந்த நிலைமையில நாங்க ஈக்கிறோமா என்னத்தை நாங்க கொஞ்சம் யோசிக்கணும். குர்ஆன ஓதணும், அது எங்கட மறுமையில மிச்சம் பயன் அளிக்கும். அதுல உள்ள நிறைய கேள்விப்பட்ட ஹதீஸ்கள் தான் குர்ஆனுடைய நன்மைகள். குர்ஆனை நாங்க ஒரு ஹர்ஃப் ஓதினால் ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மைகள். அந்த 10 நன்மைகளும் அவங்களோட எண்ணங்களுக்கு 10 மடங்குகளாக அதிகரிக்கப்படும் என்று நபிகளார் சொன்னாங்களே. சொல்லிவிட்டு சொன்னாங்க, அலிஃப் லாம் மீம் ஹர்ஃப்னு நான் சொல்ல மாட்டேன். அலிஃப் என்பது ஹர்ஃப், லாம் என்பது ஹர்ஃப், மீம் என்பது ஹர்ஃப். ஒவ்வொன்றுக்கும் 10 நன்மைகள். அந்த 10 நன்மைகளும் அது 10 மடங்காக அதிகரிக்கப்படும் என்று சொன்னாங்க. அது குர்ஆனுக்குரிய அந்த நன்மை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்து ஓதினாலும் எத்தனை ஆயிரம் நன்மைகள். ஆனால் இது நன்மையை நாங்க உணர்ந்த இல்ல. இதே எங்கட கண்ணுக்கு விளங்குகின்ற ஒரு பெருமதியாக இருந்தால், பணமாக இருந்தால், தங்கமாக இருந்தால், அல்லது ஏதோ ஒன்றாக இருந்தால் அதுக்கு முற்படுவோம். இதற்கு நாங்க என் முற்படலை என்றால் நாங்க நினைச்சு கொண்டு ஈக்கிறது இந்த உலகத்தில இதோட வாக்க முடிஞ்சு என்ற எண்ணத்தில, அல்லது இன்னும் என்னுடைய மரணம் வரத்துக்கு இன்னும் நேரம் ஈக்குது, கொஞ்சம் சொலங்கி செஞ்சு கொள்வோம் என்ற எண்ணத்தில வாழ்வோம். இதே எண்ணத்தில் தான் கடைசியாக மரணித்த மனுஷன் நினைச்சு கொண்டிருப்பாரு.
ஒரு நிமிஷத்துக்கு முன்னர் கோட்டில் மரணம் வந்துட்டால் அந்த மனுஷனும் நினைச்சு கொண்டிருப்பாரு, இது ஏன மரணம் வார நேரம் அல்ல, எனக்கு இன்னும் காலம் இருக்கிறேன். இது மனுஷன் எண்ணம். ஆனால் அந்த எண்ணம் எங்களை என்ன செஞ்சிடும் என்றால் நன்மைகளை நாங்க முற்பட்டத்தையும் தடுத்துரும். நாங்க நினைக்கணும் எப்ப சந்தர்ப்பம் கிடைச்சாலும் மறுமைக்காக தேடும். அது எனக்கு முக்கியமானதால் இந்த குர்ஆன். அத போல குர்ஆனை பத்தி அது ஒரு சில இடங்கள்ல அது ஓதுற நேரத்துல அதுக்குரிய நன்மை அதிகரிக்கப்படுது. நபிகளா சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து, புத்ஹான் என்று சொல்லக்கூடிய சண்டை அல்லது அபீக் என்று சொல்லக்கூடிய சண்டை, இந்த மார்க்கெட்டுக்கு இந்த சந்தைக்கு நீங்க போறீங்க, நீங்க யாரோட சண்டை முடிச்சு கொள்ளாம, யாரோட சண்டை முடிச்சு கொள்ளாம, தர்க்கித்து கொள்ளாம, குடும்ப உறவை பயிற்சி கொள்ளாம, யாரோடு முரண்பட்டு உறவை முறிச்சு கொள்ளாம, உங்களுக்கு 2 விலை உயர்ந்த திமில்கள் உயர்ந்த 2 ஒட்டகங்கள் கிடைக்குது என்று நபிகளார் கேட்டாங்க. அந்த காலத்தில் அந்த ஒட்டகம் நீக்கிறே திமில் உயர்ந்த அந்த ஒட்டகம் மிகவும் விலை உயர்ந்தது. அந்த மார்க்கெட்ல அந்த வியாபாரம் என்று வார நேரத்தில் அந்த வியாபாரத்துக்கு தான் மிக பெரும், அதாவது விலை உயர்ந்த மிக பெரும் ப்ராஃபிட் பார்க்கக்கூடிய அந்த வியாபாரமா இருந்துச்சு. அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், யாருன்னா விருப்பப்பட மாட்டாங்க, அப்படி கிடைக்கிறது எங்களை எல்லோரும் விரும்புவோமே என்றாங்க. நபிகளா சொன்னாங்க, நீங்க பள்ளிக்கு வாரீங்க, மஸ்ஜிதுக்கு வாரீங்க, வந்து 2 வசனத்தை படிச்சு கொள்றீங்க அல்லது 2 வசனத்தை ஓதுறீங்க குர்ஆனை பெருட்டி, அல்லது நீங்க எப்படியோ 2 வசனத்தை இந்த பள்ளியில ஓதினால் அந்த 2 ஒட்டகம் கிடைக்கிறத விட உங்களுக்கு சிறந்தது. அதப்போல் நீங்க 3 ஆயத்து ஓதுறீங்க, அந்த 3 ஒட்டகம் கிடைக்கிறத விட உங்களுக்கு சிறந்தது. 4 வசனங்களை நீங்க ஓதுறீங்க, ஆயத்துக்களை ஓதுறீங்க, 4 ஒட்டகங்கள் கிடைக்கிறத விட சிறந்தது என்றாங்க. நாங்க என்ன அதை பத்தி கேள்விப்பட்டிருப்போம், ஆனா பள்ளிக்கு வர சந்தர்ப்பங்களை எத்தனை தவிர குர்ஆனை பற்றி ஓதிக்கிறோம். நாங்க குர்ஆனை பற்றி ஓதுகின்ற நேரத்துல மிகப்பெரிய நன்மை. குர்ஆனை ஒரு ஹர்ஃப் ஓதினா 10 நன்மை பன்மடங்காக்கப்படுது, அதுவும் பள்ளியில் ஓதினால் இன்னும் அதிகரிக்கப்படுது. அப்படியாக இருந்தால் நாங்க எந்த அளவுக்கு நன்மையில முற்படுத்திக் கொள்கிறோம். இது எல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு தருகின்ற மிகப்பெரிய ரஹ்மத்து, எங்களோட நன்மைகளை அதிகரித்துக் கொள்வதற்காக. அதே போல் நபிகளா சொன்னாங்க, உங்களுக்கு 2 ஒட்டகம் கிடைக்குது, அந்த ஒட்டகம் எப்படி என்றால் அதுல வயிற்றில குட்டி இருக்குது, அதுல வயிற்றில குட்டியை வச்சு கொண்டு அந்த 2 ஒட்டகம் கிடைக்கிறது உங்களுக்கு விருப்பமா என்று கேட்டாங்க. ஆம், நீங்க தொழுகையில ஓதுற 2 ஆயத்து ஈக்குதே, அந்த 2 ஆயத்துக்களும் உங்களுக்கு அந்த விலை உயர்ந்த குட்டி உள்ள அந்த ஒட்டகம் கிடைக்கிறத விட உங்களுக்கு சிறந்தது என்றாங்க. அல்லாஹ்வின் நபியார்களே, இஸ்லாம் எவ்வளவு சந்தர்ப்பங்கள் நாங்க தொழுகையில குர்ஆனை ஓதுறோம் என்றால் நாங்க நினைக்கிறது எங்களுக்கு எந்த சூறா ஆக குறைவாக பாடமோ அதை ஓதிட்டு நாங்க போயிடுவோம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனுக்கு நன்மை வச்சிருக்கிறான். அத போல இந்த உலகத்தில பொறாமப்படுவதற்கு ஆகுமாக்கப்பட்ட 2 விஷயங்கள் தான். அத போல எனக்கு கிடைக்கணும் என்று ஒரு மனுஷன் பொதுவாக இயல்பு, ஒரு மனுஷன் ஒரு கார்ல நானும் இப்ப இருக்கணுமே என்று விரும்புவான், அல்லது வியாபாரத்துல கொஞ்சம் உயர்ந்து கொண்டு போற நேரத்துல இப்படி நானும் போகணும் என்று நினைப்பான். இதுல பொறாமப்படுத்தி இஸ்லாம் சொல்லல. இஸ்லாம் சொன்ன 2 விடயங்கள்ல ஒன்று, ஒரு மனுஷனுக்கு குர்ஆன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, குர்ஆனை பாடமாக்கி இருப்பாரு அல்லது குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பாரு. இந்த மனுஷன் அவர் யாரு பகலாக அளவந்து என்ன செஞ்சு கொண்டு ஈப்பாரு, அமுல்படுத்தி கொண்டு ஈப்பாரு, குர்ஆனை ஓதுவாரு, குர்ஆனை சிந்திப்பாரு, குர்ஆனை அமுல்படுத்துவார், தந்த வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவாரு. இப்படியான அந்த அவர் மனுஷன்ல அதை தவிர வேற ஒன்ற பொறாமை இல்லை என்றார். அது போல இன்னொரு மனுஷன், அவருக்கு அல்லாஹ் சொத்தை கொடுத்து இருக்கிறான், அந்த சொத்தை கொடுப்பதனால மட்டும் அவங்களை எனக்கு கிடைக்கணும் என ஆசைப்பட சொல்லல. அந்த சொத்தை வச்சு அவர் என்ன செய்யறார், அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யறாரு, சதக்கா கொடுக்கிறாரு, தான தர்மம் செய்யறாரு. இந்த 2 மனுஷங்களோட விஷயத்துல தவிர வேற ஒன்றிலே பொறாமை இல்லை என்றாங்க. இதன் அர்த்தம் அவருக்கு கிடைக்கப்படாதுன்னு நினைக்கிறது அல்ல, ஆகுமான பொறாம எனக்கும் இந்த மாதிரி கிடைக்கணும் என்று ஆசை வைப்பது ஆகுமாக்கப்பட்ட 2 இடங்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த குர்ஆன் என்பது அதில் நாங்கள் மிச்சம் கவனம் செலுத்தணும்.
குர்ஆன நபிகளார் எப்படி ஓதுவதற்கு ஆர்வம் ஊட்டாங்கன்னு சொன்னார். நபிகளார் சொன்னாங்க, அல் மாஹிரு பில் குர்ஆன், குர்ஆன திறமையாக சரியான முறையில ஓதுறவங்க ஈக்கிறாங்களே அவங்க நாளை மறுமையில மஅஸ்ஸஃபலத்தில் கிராமில் பரரா, கண்ணியம் பொருந்திய நல்ல அந்த மலக்குமார்களோட அவங்க ஈப்பாங்க என்றாங்க. வல்லதி யக்ரஊனல் குர்ஆன வயத்தஅதஉ ஃபீஹி, வல்லதி யக்ரஊல் குர்ஆன வயத்தஅதஉ ஃபீஹி, இன்னொரு மனுஷன் ஈக்கிறாரு, குர்ஆன ஓதுறாரு, திக்கி திக்கி ஓதுறாரு, லஹு அஜ்ரான், அவருக்கு 2 கூலி என்றாங்க. ஒன்று ஓதுனதுக்கான கூலி, ஒன்று அவர் கஷ்டப்பட்டாரு, திக்கி திக்கி கஷ்டப்பட்டாரு, அதற்கான கூலி என்றாங்க. இஸ்லாம் ஆர்வம் ஊட்டியது. உங்களுக்கு ஓய தெரியாதா? ஈக்கப்பட அப்படி எனக்கு ஓய தெரியா என்று ஈக்க இயலாது. குர்ஆன ஓதணும், அது திக்கி திக்கி சரி ஓதணும் என்கிற அந்த விஷயத்தை சொல்லுது. ஒரு மனுஷன் திக்கி திக்கி தோழ ஆரம்பிச்சால் அவன் ஓத 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 அவனை சரியாக ஓதுற ஒரு நிலைமைக்கு அந்த குர்ஆன் கொண்டு வந்துடும். அந்த குர்ஆன் கொண்டு வந்துடும். ஒரு நாளைக்கு ஆரம்பிக்கிறாரே, குர்ஆனை திக்கி திக்கித்தால் ஓதுறாரு, அது ஒரு மாதங்கள் 2 மாதங்கள் போகிற நேரத்தில அவருடைய ஓதல்ல கொஞ்சம் திருத்தம் வரும். இன்னும் முயற்சி செய்கிறாரு, அவர் செஞ்சு கொண்டே இருந்து 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 என்னை பாரு ஒரு நல்ல ஓதக்கூடிய ஒருவராக மாறுவாரு. நாங்க என்ன நினைக்கிறோம் என்றால், எனக்கு குர்ஆன் ஓத தெரியாது என்று ஒரு சில நேரம் குர்ஆனை விட்டும் தூரமாகிறோம். அல்லது இன்னும் சில நேரங்கள்ல குர்ஆனை சாதாரணமாக ஓத தெரியும், திறம்பட ஓத தெரியாது, ஆனா ஓத தெரியும். நாங்க நினைக்கிறோம் என்றால் கொஞ்சம் ஓத தெரிஞ்சால் போதும் என்று எங்களை நினைப்பத நாங்க என்ன நினைக்கிறோம் என்றால், குர்ஆனை பத்தி கற்றுக் கொடுக்கக்கூடிய மஜ்லிஸ்களை நாங்க நிக்கிறது இல்லை, எனக்கு தானே கொஞ்சம் ஓத தெரியும். அதே போல குர்ஆனை சொல்லிக் கொடுக்கிற வகுப்புகள் இருக்கிறது இல்ல, எனக்கு தானே ஓத தெரியும் என்று நாங்க பேசுவோம், ஏன் கொஞ்சம் ஓத தெரியும். அதே போல பிள்ளைகள் பள்ளிக்கூடங்கள்ல மதரசாக்கள்ல கொஞ்சம் சரியான முறையில் ஓதுவார நேரத்துல பூர்ணமாக ஓதி முடிக்கிறதுக்கு முன்னால அவங்கள அந்த பள்ளியில் இருந்து விலக்கி, மதரசாவில் இருந்து விலக்கி அவங்களோட படிப்பு விஷயத்துல கவனம் செலுத்துறோம். ஆனா நாங்க நினைக்கிறது என்ன, கொஞ்சம் ஓத தெரியும் தானே என்று. ஒரு ஹதீஸை நாங்க நன்றாக வச்சுக்கணும். ஓத தெரியும் என்பதால் நிறுத்துவது அல்ல, அதுக்கு அடுத்தபடியாக கொஞ்சம் போய்கொண்டே இருக்கணும். குர்ஆனை ஓதுறது மட்டும் நாங்க ஓதினால் மட்டும் போதாது, அது திருத்தமாக ஓதணும். நபிகளார் சொன்னாங்க, இந்த ஹதீஸகளை எங்களை உள்ளத்துல ஆழமாக பயின்று இருக்கணும். லைஸ மின்னா மல்லம் யதகன்ன பில் குர்ஆன், குர்ஆனை யாரு ராகம் எடுத்து சரிவர திருத்தமாக ஓதலையோ அவர் எங்களை சார்ந்தவர் இல்லை என்றார். நாங்க எங்களுக்கு ஓத தெரியும், கொஞ்சம் ஓத தெரியும், ஆனா சரியாக ஓத தெரியாது. கொஞ்சம் ஓத தெரியும், ராகம் எடுத்து எந்த ராகம் எடுக்கணுமா எந்த அந்த ஒன்றும் தெரியாது. அப்படி நாங்க இருக்குமாக இருந்தால் லைஸ மின்னா, எங்களை சார்ந்தவங்க இல்லை என்றாங்க. இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? அப்படி என்றால் முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கணும். நாங்க கொஞ்சம் ஓ தெரியும் என்பதற்காக அதை விட்டுட்டு நாங்க புறக்கணிப்பது அல்ல, ஓதிக்கொண்டே இருக்கணும். அதற்காக நாங்க என்ன, அதற்காக ஓப்புகள் நடக்குதா? ஒரு ஓப்பு நடக்குது, எனக்கு சரியாக ஓ தெரியாது, ஆனால் அதை புறக்கணிச்சுட்டு போறோமா? குர்ஆனை புறக்கணிக்கிற அந்த விஷயத்துல நாங்க உள்ளடங்குவோம். குர்ஆன் மதரசாக்கள்ல பிள்ளைகளை சேர்க்க சரியாக ஓதுக்குறதுக்கு முன்னால் விளக்குறோமா? அந்த பிள்ளைய குர்ஆனோடு தொடர்படுத்த விட்டும் புறக்கணிக்கிறோம் என்ற அர்த்தம். எனவே அல்லாஹ்வின் நபியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த குர்ஆனுடைய விஷயத்துல நாங்க மிச்சம் கவனம் செலுத்தணும். ஒன்று ஓதுவதற்காக நேரம் ஒதுக்கணும், அது சரியாக ஓதுவதற்காக பயிற்சி எடுக்கணும், பயிற்சி எடுத்துக்கொண்டே இருக்கணும். இதனால் தன் நபிகளால் ஒரு மனுஷன் குர்ஆனோடு எப்பவும் தொடர்பு வேண்டும் என்பதற்காக நபிகளால் சொன்னதுதான், குர்ஆனுடைய விஷயத்துல நீங்க மிச்சம் கவனம் செலுத்துங்க. தஅஹது பில் குர்ஆன், குர்ஆன் விஷயத்துல நீங்க மிச்சம் கவனம் செலுத்துங்க. ஏன் தெரியுமா? அந்த குர்ஆன் ஈக்கிலே ஒரு ஒட்டகத்தை நீங்க கட்டி வச்சுட்டு அவிழ்த்து விடுறீங்க, அது எந்த வேகத்தில அது ஓடுமோ அதை விட வேகமா குர்ஆன் உங்களை விட்டு ஓடிடும் என்றாங்க. குர்ஆனை படிச்சு இருப்போம், சரியாக ஓதுற முறை ஒரு மாசம் ஓதல்ல, 2 மாசம் ஓதல்ல, வருட கணக்கில் ஓதல்ல என்றால் குர்ஆனை பிரட்டி ஓதுகின்ற நேரத்துல நாங்க நல்ல முறையில ஓதிக்கொண்டு இருந்தோமே, அந்த முறையில் இருந்து தவறி எங்களுக்கு ஓதத்தை கஷ்டமா இருக்கும். மீண்டும் ஆரம்பத்திலே இருந்து வருவோம். குர்ஆனை பாடமாக்கி இருக்கிறோமா? குர்ஆனை ஓதல்ல, குர்ஆன் பாடமாகி இருக்கும், அது மிகப்பெரிய மனனமாக இருக்கும்.
குர்ஆன் ஒரு வசனத்தை சொன்ன உடனே அடுத்த வசனம் வந்து கொண்டே இருக்கும். ஒரு வருடம் ஓதல்ல, 2 வருடம் ஓதல, குர்ஆன் உள்ளத்தை விட்டு போயிடும். அதை மீண்டும் ஓதுகிற நேரத்துல வாய்க்கும் வராது. இதனால நபிகளா சொன்னாங்க, நீங்க மிச்சம் கவனம் செலுத்துங்க குர்ஆன்ல, குர்ஆன் உங்களை விட்டும் அது விரண்டு ஓடிவிடும் என்றாங்க. எனவே ஒரு மனுஷனை பொறுத்த மட்டும், ஒரு முஸ்லீமை பொறுத்த மட்டும் குர்ஆனோடு தொடர்பாக இருக்கணும். அந்த தொடர்பு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது. சில நேரம் நாங்க சொல்றது என்னன்னா, குர்ஆன் நாங்க சரியாக ஓதிக்கொண்டு இருந்தோம், குர்ஆன் சரியாக ஓதிக்கொண்டு இருந்தோம், குர்ஆன் எங்களுக்கு மறந்து போச்சு, அல்லது குர்ஆன் ஓதுற சில விஷயங்கள் எங்களுக்கு மறந்து போச்சு என்று சொல்லுவோம், மறந்துட்டேன்னுவோம். நபிகளா சொன்னாங்க, எனக்கு குர்ஆன் மறந்துட்டேன்னு நீங்க சொல்ல வேணாம், அப்படி சொல்றது நல்லமல்ல. நபிகளா சொன்னாங்க, மறக்கடிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லுங்க. மறக்கடிக்கப்பட்டுட்டேன்னு சொன்னால் குர்ஆன் ஒரு நாள் தானாக மறக்காது, நாங்க அதில முயற்சி செய்து கொண்டே இருக்கும் வரைக்கும் மறக்காது. மறதி என்றால் அது தானாக மறக்கிறது. மறக்கடிக்கப்பட்டது என்றால் எங்கட ஒரு காரியத்தால் மறக்கடிக்கப்பட்டது. இதனால் தான் நபிகளா சொன்னாங்க, குர்ஆன் மறந்துட்டேன்னு சொல்ல வேணாம், அப்படி சொல்றது நல்லமல்ல. குர்ஆன் மறக்கடிக்கப்பட்டதுன்னு சொல்லுங்க. நான் குர்ஆனை ஓதல்ல, குர்ஆனுடைய விஷயத்துல கவனம் செலுத்தல, மறக்கடிக்கப்பட்டது. எனவே அது தானாக மறந்தது அல்ல என்பதை நபிகளால் உணர்த்தினாங்க. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, எங்களுக்கு மறுமைக்காக நாங்க சேர்க்கக்கூடிய, எங்களுக்காக நாங்க தேடக்கூடிய விடயங்கள் முக்கியமானது திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுகிறது. எனவே அந்த விஷயத்துல மிச்சம் கவனம் செலுத்துவோம். எங்களை கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். இப்ப எனக்கு மரணம் வந்தால் நான் குர்ஆன்ல என்ன தேடி வச்சிருக்கிறேன்? நான் குர்ஆனை ஓதிக்கிறேனா? நாளைக்கு எத்தனை பக்கங்கள் ஓதுகிறேன்? மரணம் வந்தால் எனக்காக சிபாரிசு செய்கின்ற, எனக்காக பரிந்து பேசுகின்ற குர்ஆன் என்னிடத்தில் இருக்கின்றன என்பதை நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். எங்கட நாடு மறுமையில் சுவர்க்கத்தில் எங்களை அந்தஸ்தை தீர்மானிக்கிறது இந்த குர்ஆன் தான். இதனால் தான் நபிகளா சொன்னாங்க, நாளை மறுமையில் சொல்லப்படும், நீங்க குர்ஆனை உலகத்தில் ஓதின போல ஓதிக்கொண்டு இருங்க என்று சொல்லப்படும். உங்களோட கடைசி நீங்க எந்த ஆயத்தில நிறுத்துறீங்களோ அந்த இடத்துல தான் உங்களோட அந்த சுவர்க்கத்தில உங்களோட இடம், உங்களோட அந்தஸ்து இருக்கும் என்றாங்க. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, குர்ஆனை நாங்க மிச்ச கவனம் செலுத்துவோம். நாங்க குர்ஆனை ஓதாம குர்ஆனை ஓதாம நாங்க வீணடிக்கக்கூடிய காலங்கள், குர்ஆனை ஒரு வகையில் புறக்கணிக்கின்ற விஷயங்கள்ல உள்ளடங்கலாம் என்ற விஷயத்தை யோசிச்சு எங்களோட வாழ்க்கையில எப்போதும் குர்ஆனோடு தொடர்படுத்தி இருப்போம். குர்ஆன் எங்களை பாதுகாக்கும், குர்ஆன் எங்களை நெறிப்படுத்தும், குர்ஆன் எங்களை நல்ல காரியங்களில் ஈடுபடுத்தும், குர்ஆன் எங்களை பாவங்களை இருந்து தடுக்கும். குர்ஆன் எப்போதும் எங்களுக்கு ஒளிமயமாக இருக்கும். எங்களோட வாழ்க்கையில எங்களோட நிம்மதியை தரக்கூடியது அந்த குர்ஆன் என்ற விஷயத்தை விளங்கி நடப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, நாங்க இருக்கின்ற இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் முஹர்ரம் மாதம், அதே போன்று இஸ்லாமிய வருட கணிப்பீட பார்க்கிற நேரத்தில் 1447 இருந்து 1448 என்ற அந்த வருடத்துக்குள்ள நாங்க வந்திருக்கிறோம். நாங்க பொதுவாக திட்டமிடல் என்ற அடிப்படையில எங்களை சென்ற வருடத்தில் எங்கள் நிலைமை எப்படி இருந்துச்சு, நாங்க இந்த வருடம் எங்களை மாற்றிக்கொள்ளணும் என்ற ஒரு திட்டமிடலுக்காக நாங்க எங்களை கொஞ்சம் பரிசோதனை செஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிற நேரத்துல, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்துர் நஃப்ஸும், ஒவ்வொரு ஆத்மாவும் அவங்க எதிர்பார்க்கட்டும், ஈமான் கொண்டவங்களே நீங்க அல்லாஹ் பயப்படுங்க. வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை மறுமைக்காக எதை முற்படுத்தினீங்க என்றதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கட்டும் என்று அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்றான், கேட்கிறான். எனவே திட்டமிடல் என்பதை நாம் கொஞ்சம் எங்கட பிசினஸுக்காக திட்டமிடுறோம், அது போல எங்கட ஒவ்வொரு தேவைகளுக்காக நாங்க திட்டமிடல்களை செய்கிறோம். முன்னால என்ன நடந்த பிழை, நாங்க என்ன செய்யணும் என்று யோசிக்கிறோம். அது போல எங்கட வாழ்க்கையில நாம் கொஞ்சம் யோசிக்கணும். அதோட நாங்க இந்த முஹர்ரம் மாதத்துல என்ன செய்யணும்,
மார்க்கம் எங்களுக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறது என்ற நாங்க அஞ்சலத்துக்கு முன்னால முதலாவது ஒன்றை விளங்கணும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிக்கின்ற நேரத்தில எது மார்க்கமோ அதுதான். நபிகளார் மரணித்து ஒரு கிழமையிலும் அதுதான் மார்க்கம். நபிகளார் மரணித்து ஒரு வருடத்திலும் அதுதான் மார்க்கம். நபிகளார் மரணித்து 1000 வருடங்களை கடந்தாலும் அதுதான் மார்க்கம். நபிகளார் சொல்லி தந்ததுல ஒன்று மார்க்கமாக்கினத்துல ஒன்று நபிகளாருக்கு பின்னால மார்க்கம் இல்லாமல் என்று போகாது. அத போல நபிகளார் மார்க்கமா காட்டி தராத ஒன்று நபிகளார மரணத்துக்கு பின்னால ஒரு நாள் மார்க்கமாகவும் மாட்டார். அது யாரு செஞ்சாலும் எவர் செஞ்சாலும் நல்லம் தானே என்று செஞ்சாலும் எந்த ஒன்றும் நபிகளாருடைய மரணத்துக்கு பின்னால மார்க்கத்துல உட்புகுத்த இயலாது. அன்றைய தினத்தில மார்க்கம் பூர்த்தியாகிவிட்டது. அந்த அடிப்படையில முஹர்ரம் மாதத்துல என்ன அமல்களை சொல்லி தந்திருக்கிறது பார்க்கிற நேரத்துல நபிகளார் மரணிக்கின்ற நேரத்தில அந்த முஹர்ரம் என்கிற மாதம் அது கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் தான். அவங்களோட வாழ்க்கையில் அவங்க மரணிக்கிற நேரத்தில 12 மாதங்கள் உருண்டு ஓடி அடுத்தடுத்து வந்தக்கூடிய நடைமுறை அது அன்று ஜாஹிலியா காலத்தில் இருந்தது. நபிகளார் மரணிக்கின்ற நேரத்திலும் முஹர்ரமை தொடர்ந்து சஃபர் என்று அப்படியே அந்த வட்டத்தில் தான் வந்தது. இதனால் தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்ற நேரத்துல மாதங்களின் எண்ணிக்கை அல்லாஹ்விடத்தில் 12 என்று சொல்லுவதை பார்க்கிறோம். அதுலயும் நபிகளார் அந்த 12 மாதங்கள்ல 4 மாதங்களை கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் என்று சொன்னாங்க. அதுல ஒன்று துல்காய்தா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் தொடர்ந்து வரக்கூடிய அந்த 3 மாதமும் அதே போன்று ரஜப் என்கிற அந்த மாதமும் கண்ணியம் பொருந்தியது நபிகளார் சொன்னாங்க. இந்த விஷயம் ஜாஹிலியா காலத்திலே இஸ்லாத்துக்கு முன்னால் உள்ள காலத்திலிருந்து கண்ணியப்படுத்தப்பட்டு வந்தது. அந்த கண்ணியத்தை இஸ்லாம் கொடுத்தது. ஏன்? அது இஸ்லாத்தின் ஆரம்பத்தில் இருந்து பேணி வந்த ஒன்று. இந்த மாதங்கள்ல கண்ணியம் பொருந்திய மாதங்கள்ல சண்டை பிடிக்க இயலாது. அந்த மாதங்கள்ல அந்த மாதத்தை அதனுடைய உருமத்தை கண்ணியத்தை இல்லாமல் இருக்கின்ற செயல்களை செய்ய இயலாது. எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த மாதத்துல யுத்தம் செய்யக்கூட தடை செய்யப்பட்ட அந்த நேரங்களாத்தான் இருந்துச்சு. இதனால்தான் பல தப்லிமு ஃபீஹின் அன்ஃபுஸகும், நீங்க அந்த மாதங்களை உங்களை நீங்கள் அநியாயம் செஞ்சு கொள்ள வேண்டாம் என்று அந்த வசனங்கள் எங்களை சொல்வதை பார்க்க. அப்ப முஹர்ரம் என்பது கண்ணியத்துக்குரிய மாதம். அந்த மாதத்தை நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால் அதை கண்ணியப்படுத்தும். 2வது விஷயம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதத்தை பற்றி சொல்லுகின்ற நேரத்துல அஃதலு ஸியாம் பஅத ரமதான், ரமதானுக்கு பின்னால நோன்பு நோக்கத்துக்கு தகுதியான ஏற்ற மாதம் என்ன என்றால் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதம் முஹர்ரம் என்றாங்க. அப்படி என்றால் ரமதானுக்கு பின்னால நோன்பு நோக்கிறதுக்கு தகுதி என்றால் மிச்சம் விருப்பமான மாதம். திங்கள் வியாழ் நோம்ப நோக்க இயலும், விடுபட்ட நோன்புகளை பிடிக்க இயலும், அதை போல நஃபிலான நோன்புகளை நோடிக்க இயலும், அல்லது அந்த ஒரு நாள் பிடிக்கின்ற நோன்புகளை பிடிக்க இயலும் என்று. அதே போல ஆசூரா தினத்தில் நோன்புப்படுகின்ற அந்த நோன்பு என்று அந்த நோன்புகளை பிடிக்கிறதுக்கு அந்த ரமதானுக்கு பின்னால மிச்சம் ஏற்றமான மாதம் அந்த முஹர்ரம் மாதம் என்பதை பார்க்கும். எனவே இந்த மாதத்தை நோன்பு பிடிக்கிறத அதிகப்படுத்தணும். திங்கள் வியாழ் நோன்புகள்ல நாங்க மிச்சம் கவனம் செலுத்தணும் என்ற விஷயத்தை பார்க்கும். அதிலையும் குறிப்பாக அந்த முஹர்ரத்துல 10வது தினத்தில வார ஆசூரா தின நோன்பு என்ற விஷயத்துல மிச்சம் கவனம் செலுத்தணும். ஏனென்றால் ஜாஹிலியா காலத்துல இருந்தே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடைமுறைப்படுத்தி வந்த நோன்பு தான் இந்த ஆசூரா என்கிற நோன்பு. மக்காவிலே நபிகளார் பிடிச்சாங்க. அதே போல பிடிச்சு வார நேரத்துல மதீனாவுக்கு வாராங்க. மதீனாவுக்கு வந்து அந்த நேரத்துல நபிகளார் மக்களுக்கு என்ன ஏவுறாங்க, நீங்க இந்த நோன்பை பிடிங்க. நோன்புக்கு ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்படும் வரைக்கும் கட்டாயமாக்கப்பட்ட நோன்பாக அந்த ஆசூரா தினத்தில் நோக்கக்கூடிய அந்த நோன்பு இருந்தது. எல்லாரும் பிடிக்கிறது கடமை. என்ன செய்வாங்க அந்த சஹாபாக்க, அவங்களோட பிள்ளைகளை நோன்பு நோக்க வைப்பாங்க. நோன்புக்கு பழக்குவதற்காக வேண்டி நோன்பு பிடிச்சு அது போகிற நேரத்துல கஷ்டம் என்று வார நேரத்துல விளையாட்டு பொம்பைகளை கொடுத்து அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்க நோன்பை முழுமையாக பிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒத்துழைச்சு கொண்டு ஈப்பாங்க. அவங்கள பராக்கு காட்டி எப்படியாவது நோன்பு பிடிக்க வைக்கணும் என்று அந்த நோன்புல அவங்க ஆர்வம் ஊட்டுவாங்க. ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்படுது. அதுல இருந்து விருப்பமானவங்க பிடிக்கலாம், விருப்பம் இல்லாதவங்க என்ன விடலாம் என்று வருது. ஆனால்
அது மிச்சம் விருப்பத்துக்குரிய மிச்சம் நன்மைக்குரிய ஒரு நோன்பு. இதனால தான் நபிகளா சொன்னாங்க, இந்த ஆஷூரா தினத்தில் நோக்கில் அந்த நோன்பு ஈக்குது, அதுக்கு நான் என்ன கூலிய தெரியுமா அல்லாஹ்ட்ட எதிர்பார்க்கிறேன், முன் சென்ற வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறத கூலியாக நான் எதிர்பார்க்கிறேன், அதுக்கு அந்த கூலி இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும் என்றால் 10வது நாள் நோன்பு அது விசேஷமானது, தவறப்படாது. இப்ப நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அது கடமையாக்கப்பட்டு இருந்தது. அதுக்கு பின்னால் ரமலான் கடமையாக்கப்பட்டதுக்கு பின்னால அது கடமை இல்லை என்ற ஒரு நிலையில் பிடிச்சால் மிக பெரும் சுன்னத் என்ற ஒரு நிலைக்கு வந்துருது. அந்த நேரத்துல அவங்க மதீனால யஹூதிகள் நோன்பு நோக்கிறத காண்றாங்க. அந்த நேரத்துல கேட்கிறாங்க, ஏன் நீங்க நோன்பு நோக்கிறீங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காப்பாற்றப்பட்ட தினம் என்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த ஃபிரௌனுடைய கூட்டம் பின்னால விரட்டி வருது, முன்னால கடல், இன்னால முதுரக்கு, நாங்க சரியாக மாட்டிக்கொண்டோம் என்று மக்கள் சொல்லுகின்ற நேரத்துல அல்லாஹ்வுடைய குத்ரத்து அல்லாஹ்வுடைய வல்லமை நிரூபிக்கப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காப்பாத்தின நேரம் தான் அது. இன்ன மஇய ரப்பி சயஹ்தி, ஏண்ட ரப்பி என்னோட ஈக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்ற அந்த தவக்குள்ள அந்த உச்சகட்டத்துக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த விடயம் தான் அவங்கள ஃபிரௌனில் இருந்து பாதுகாத்தாங்க. கடல் பிளக்கப்படுது, இவங்க அந்த கடலுக்கு நடுவால போறாங்க. ஆனா ஃபிரௌன் அங்க வாரான், அவன் நினைக்கிறான் ஏண்ட ஆற்றலால் இது நடக்குது என்று அவன் பெருமையை அடிக்கிறான். அவனும் அவனுடைய கூட்டத்தாரும் அவனுடைய கூட்டமும் கடலுக்குள் இறங்கின உடனே பிரிந்த கடல் சேர்ந்து கொண்டு அல்லாஹ் காப்பாற்றுறான். இதனால அந்த யகூதிகள் வேதம் கொடுக்கப்பட்டவங்க தொடர்ந்து நோக்குடிச்சுக்கிட்டு வந்தாங்க. அந்த நேரத்துல நபிகளார் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அஹத்து மிகவும் தகுதியானவர் உங்களை விட நான், எனவே நான் நோன்பு நோக்கணும் என்று அவங்க நோன்பு நோக்கிறத மிச்சம் வலியுறுத்தினாங்க. அதோட நபிகளார் சொல்லப்படுது, யகூதிகள் நோன்பு நோக்கிறாங்களே என்று. அந்த நேரத்துல நபிகளார் சொன்னாங்க, அப்படி என்றால் நான் அடுத்த வருடம் உயிரோட இருந்தால் 9வது தினத்திலே நோன்பு நோட்பேன். எதற்காக? யகூதிகளுக்கு மாற்றம் செய்வதற்காக. நபிகளார் உயிரோடு இருக்கவில்லை, மரணித்து விட்டார்கள். ஆனால் அந்த நோன்பு நோக்கிறது மிகப்பெரிய சுன்னா. அப்ப நாங்க 9வது தினம் நோன்பு நோக்கணும். யகூதிகளுக்கு மாற்றம் செய்வதற்காக 10வது தினம் நாங்க அந்த நன்மை அடைந்து கொள்வதற்காக நோன்பு நோக்கணும். 9வது தினம் நோன்பு நோக்க கிடைக்கல, எப்படியாவது 10வது தினத்தை நாங்க தவிர விடப்படாது. இந்த விஷயங்கள் தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் நபிகளால் மரணிக்கின்ற நேரத்தில் முஹர்ரத்துக்கு இருந்து சிறப்புகள். முஹர்ரம் மாதம் கண்ணியத்துக்குரிய மாதம், அந்த கண்ணியத்தை பேணோனும். அதை போல 9வது 10வது நாள் நோன்பு நோக்கணும். 10வது நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்ட தினம். அடுத்தது யகூதிகளுக்கு மாற்றம் செய்வதற்காக 9வது தினத்துல நோன்பு நோக்கணும். இதுதான் நபிகளார் அவங்க அமுல்படுத்தினது, அவங்க மரணிக்கின்ற நேரத்தில மார்க்கத்தில இருந்தது. அதற்கு பின்னாக நாட்கள் உருண்டோடியது. அந்த நேரத்தில் கூட முஹர்ரம் 1வது மாதம் என்ற அந்த நடைமுறை இருக்கவில்லை. மக்கள் நபிகளார் மரணிக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வராங்க, அவங்க மரணிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க ஆட்சியில இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பெருகுது, அது கொஞ்சம் பெருசாய் கொண்டு போகுது. அந்த நேரத்துல அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு கடிதம் எழுதுறாங்க, கடிதங்கள் உங்கள்ட்ட இந்த வருது, டேட் இல்ல, எப்ப வருது, இதை எப்படி அமுல்படுத்தணும்னு தெரியாது என்று சொல்கிற நேரத்துல முடிவெடுக்கிறாங்க, நாங்க எங்களுக்கு ஒரு வருட கணிப்பீட ஆரம்பிக்கணும் எங்க நிர்வாக திட்டத்துக்காக. அந்த நேரத்தில் மசூரா கேட்கப்படுது. கொஞ்சம் பேர் சொல்றாங்க ரோமர்களுடைய அதிலிருந்து நாங்க போவோமே, இல்ல. இன்னும் சில சொல்றாங்க நபிகளார் பிறந்ததிலிருந்து போவோம், இல்ல. அதுக்கு பின்னால் சிலர் சொல்றாங்க நபிகளார் அவங்க நபியாக அனுப்பப்பட்டிருந்து ஆரம்பிப்போம். இப்படி பல கருத்துக்கள். அதுல வந்த ஒரு கருத்து தான் ஹிஜ்ரத்தில் இருந்து ஆரம்பிப்போம், ஹக்குக்கும் பாத்திலுக்கும் அந்த வேறுபாட்டை காட்டி அந்த மக்காவிலிருந்து துயர்ந்த அந்த விஷயம் இருக்கிற ஹிஜ்ரத்தி, அதை நாங்க வைப்போம் என்று நபுவரதில்லாத தீர்மானிக்கிறாங்க. எல்லோரும் ஒன்றுபட்டாங்க. அந்த தினத்தில இருந்தா ஹிஜ்ரி வருடம் ஆரம்பிக்குது. ஆனால் அதுல இருந்து அவங்க ஒரு நிர்வாக திட்டத்துக்கு ஆரம்பிச்சாங்க. அடுத்த கட்டம் எது? முதல் மாதம் ஒவ்வொரு மசூரா வருது, நாங்க ரமலான்ல இருந்து ஆரம்பிப்போம், ரமலான்ல இருந்து ஆரம்பிப்போம். அது இன்னும் சில சொல்றாங்க இல்ல நாங்க ரபியுல் அவ்வல் இருந்து ஆரம்பிப்போம். இன்னும் சிலர் சொல்றாங்க நாங்க முஹர்ரத்துல இருந்து ஆரம்பிப்போம் என்று. அந்த நேரத்துல முஹர்ரத்தை எடுத்துக்கொண்டாங்க. தொடர்ந்து வருகின்ற அந்த ஹஜ்ஜை தொடர்ந்து வந்து இஸ்லாமிய 50 கடமைகளை இறுதியான அந்த ஹஜ்ஜை தொடர்ந்து வருகின்ற அந்த மாதம் என்பதனாலும், அதை போல நபிகளார் ஹிஜ்ரத் செய்வதற்கு உறுதி போன்ற மாதம் முஹர்ரம் என்பதனாலும்
அந்த மாதத்தை தீர்மானிக்கிறாங்க. அன்றில இருந்து முஹர்ரம் முதலாவது மாதமா கணிக்கப்பட்டது. ஆனால் சஹாபாக்கள காலம் ஓடுது, அவங்களும் தொடர்ந்து இருக்கிறாங்க. முஹர்ரத்துக்கென்று இஸ்லாமிய புது வருடம் என்று ஒரு நாள் அறிமுகப்படுத்தல. நிர்வாக தேவைக்காக அவங்க அந்த வருட கணிப்பீட்டை ஏற்படுத்தி கொண்டாங்க. முஹர்ரம் வருது, இஸ்லாம் கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுத்தாங்க, அதில் அவங்க நடைமுறைப்படுத்தி கொண்டு போனாங்க. ஆனால் இஸ்லாமிய புது வருடம் என்று இந்த கிறிஸ்தவருடைய கலாச்சாரம் பிற்பட்ட காலங்களில் புட்படுத்தப்படுது. ஒரு விஷயத்தை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். 10வது தினத்துல நோன்பு நோட்ட நபிகளார் என்ன சொன்னாங்க? யகூதிகளுக்கு மாற்றம் செய்யணும் என்பதற்காக 9வது தினத்துல நோன்பு நோக்க சொன்னாங்க. அப்படி என்றால் ஒரு இபாதத்திலே அவங்களுக்கு மாற்றம் செய்யணும் என்றால் பிரமத கலாச்சாரத்தை கொண்டு வந்து முதலாவது தினத்துல நாங்க உட்பகுத்துவோம் என்றால் அது வழிகேடு, அது வித்யார்த்தி மார்க்கத்தில் இல்லாது. மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் ஒரு கூட்டத்துக்கு ஒப்பாகிறார்களோ அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள். இஸ்லாத்தில் புது வருடம் ஒன்று இல்ல, நபிகளார் கொண்டாடவும் இல்ல, சஹாபாக்கள் கொண்டாடவும் இல்ல. அது பிரமத கலாச்சாரத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது. இஸ்லாம் பிரமத கலாச்சாரத்தின் தேவை, இஸ்லாத்தின் பால் பிரமத கலாச்சாரம் தேவைப்பாடு அனுபவம் இல்லை. இஸ்லாமிய கலாச்சாரம் அது பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது என்றதை நாம் உணரணும். அந்த கொண்டாட்டத்தின் அடிப்படையில் எது வந்தால் உறவாக இருக்கிறோம், கொண்டாட்டமாக இருக்கிறோம், போட்டியாக இருக்கிறோம், எதுவாக இருந்தாலும் அந்த முதல் அந்த அவங்களுக்கு ஒப்பாகிற அந்த காரியத்தை வச்சு அத்தனையும் கூடாது. அதில் தவிர்க்கப்பட வேண்டியது இது இஸ்லாம் சொல்லுகின்ற விஷயம். அது முதலாவது நாள். அடுத்த விஷயம் என்றால் 10வது நாள்ல கொண்டாடப்படக்கூடிய சில கொண்டாட்டம் 2 சாரா. ஒரு சாரார் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அவங்க அந்த தினத்தை துக்க தினமாக அனுஷ்டிக்கிறாங்க. ராஃபிதான்னு சொல்லக்கூடிய ஷியாக்கள். ஏன்? கர்பலால நபிகளாரின் பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டாங்க என்பதற்காக. அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டது என்பது முழு உம்மத்துக்கும் கவலை தான், கவலைப்படத்தான் வேண்டும். சுவர்க்கத்தின் வாலிபர்களின் தலைவர் என்று வாழும் நேரத்தில் அவங்களை பத்தி நபிகளார் நேசிக்கும் என்று கவலை வரத்தான் செய்யும். ஆனால் அந்த கவலைக்கும் இஸ்லாம், அந்த கவலைக்கும் ஒரு விஷயத்தை இஸ்லாம் சொல்லி தருது. ஹிஜ்ரி 61 நடக்குது. இஸ்லாம் மார்க்கமாக்கல, இஸ்லாம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. ஒரு கவலையை எப்படி வெளிப்படுத்தணும் இஸ்லாம் சொல்லுது. அதை மீறி அந்த தினத்தில் கவலை என்று இஸ்லாம் சொல்லாத சட்டைகளை கிழித்துக் கொண்டு, மூங்களை கிழித்துக் கொண்டு அவங்களை கொடுமைப்படுத்துகின்ற விஷயம் இஸ்லாத்துல இல்ல. அது ராஃபிதா என்று சொல்லக்கூடிய ஷியாக்கள் உருவாக்கப்பட்டது. அதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த முகாதரமும் இல்லை. இஸ்லாத்துக்கு பின்னால் நடந்த அந்த சம்பவம். இரண்டாவது விஷயம், இன்னொரு சாரா அந்த தினத்தை கொண்டாடக்கூடியவராக இருந்தாங்க. அந்த நபிகளுடைய குடும்பத்துக்கு எதிரானவங்க. ஆனால் நடைமுறையில கொஞ்சம் காலம் போகுது, என்ன நடக்குது என்று சொன்னா மௌத்தாயினவங்க பேர்ல அடக்கிற சில விஷயங்கள், அனாச்சாரங்கள் வார நேரத்தில்தான் அந்த தினத்தில கந்தூரி கொடுக்கிறது என்று, சாப்பாடு கொடுக்கிறது என்று கொண்டாடக்கூடிய நேரமாக ஆக்கப்பட்டது. இஸ்லாம் சொல்லித் தரல. அந்த தினத்தில நோன்பு நோக்குவது மட்டும்தான் மார்க்கம். புதிய விஷயங்கள் உட்படுத்தப்பட்டால் அந்த தினத்தில் உணவு கொடுக்கப்படும், விருந்துகள் உபசாரம் கொடுக்கப்படும் என்றால் ஒரு சுன்னத்து, ஒரு விதத்து வருகின்ற நேரத்தில் ஒரு சுன்னத்து புறக்கணிக்கப்படுவதற்கு ஒரு முன்னுதாரணம் இந்த தினம் தான். ஒரு சுன்னத்து அந்த ஹயாத்தாக்கப்படும், நோம்பு நோக்கணும். அதுக்கு மாற்றமாக ஒரு விதத்தி இஸ்லாமிய கலாச்சாரத்தை அப்பாற்பட்ட ஒன்று உட்புகுத்தப்படுது, சாப்பாடு கொடுக்கப்படுது. அந்த நேரத்தில் மக்கள் நோம்பை விட்டுட்டு அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு என்று போய் சாப்பிட்டாங்களா, அந்த நோம்புக்குரிய இஸ்லாமிய சுன்னத்து புறக்கணிக்கப்படுது என்ற விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ளணும். இஸ்லாம் நபிகளால் மரணிக்கின்ற நேரத்தில் எது மார்க்கமோ அதுதான் மார்க்கம். அது போல இன்னொரு விஷயத்தை விளங்கணும். 10வது தினத்தில நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்டாங்க. இஸ்லாத்துக்கு பிற்பாடு அந்த 10வது முஹர்ரம் 10வது தினத்தில ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டாங்க. 2 செயல்கள், ஒன்று சந்தோஷமான செயல், சந்தோஷமான நிகழ்வு, இன்னொன்று துக்கமான நிகழ்வு. இதிலிருந்து யோசிக்கணும். காலத்தில் அபசகுணம் இல்லை, இந்த நேரம் சரி வராது, இந்த நாள் சரி வராது என்ற விஷயம் இஸ்லாத்துல இல்லை என்பதற்கு இதே ஒரு முன்னுதாரணம் என்ற விஷயத்தை நாங்க விளங்கி நாங்க நடப்போம். முஹர்ரம் இஸ்லாம் என்ன சொல்லி இருக்கிறதோ நோன்பு நோப்போம். அதை போல 10வது ஆசுராத்திரம் நோன்பு நோப்போம். இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவோம். அதை மீறி பிரமல கலாச்சாரத்துக்குள் நாங்கள் நுழைய போடாது. அதை போல இஸ்லாம் சொல்லாத சில விஷயங்களும் செய்யப்படாது. தெளிவுடன் இருப்போம்.
தெளிவுதான் எங்களை என்ன செய்யும் சொன்னால் இஸ்லாத்தின் பால் எங்களை இஸ்லாம் சொல்லுகின்ற விஷயங்களை எங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு மிகவும் உகந்ததாக இருக்கும் இடத்தை விளங்கி நடைமுறைப்படுத்துவோம். எனவே அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல் புரிவாராக. வாஹித அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.